என்ன உட்கா சொல்றப்பா? நீ எந்த நாடு? ஏன் தெரியாது உங்களுக்கு அச்சினாபுரம்பா. நானே உங்க நாட்டுக்கு வந்துடும் தெரியுது. அதான் உண்மைதான். ரெண்டாம் கடானாச்சு. சரி விடுங்க அச்சினாபுரம். இருப்பது நாகலோகம், நீ இருப்பது அச்சினாபுரம். நீ எந்த ஊரில் பெரியப்பா? உடைய தந்தைக்கு அண்ணன் உறவு. என் தந்தை மாதிரி என்ன எடுத்துக்கிறாங்க? அவங்க ஊரா எடுத்துக்கிறாங்க. அப்படியா? சரி, அவங்க சொந்தமா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன குறை? நல்லா இருக்கிறாங்கடா குழந்தை. யாராலையும் ஒரு தீங்கு இல்லையே. யாரு அவங்க என்ன ஏண்டா அவங்க வந்து எனக்கு என்ன ஒரு என்ன அண்ணன் தம்பியாச்சே. அப்படியா? நான் விட்டுக்கணும் எவனா என்ன செஞ்சா கூட நான் இருக்கும்போது என் அண்ணன் தம்பியில எவன் என்ன பண்ண முடியும்? சரி, இருந்தாலும் நான் வந்ததுன்னு சொன்னேன். என்னடா என்னடா நீ என்ன சொல்ற? எங்க தந்தைக்கு உனக்கு ஒரு பகை இல்ல. பகை இல்ல. அவங்க சம்மாக்குறாங்க, நீ சம்மாக்குற. இப்ப ஏன் என்ன தேடி வந்த? உன்னை தேடி வந்தா ஒரு பாசத்தோடு. பாசமா? ஒரு அன்போடு. இவ்வளவு நாளா இல்லாத பாசம், இவ்வளவு நாளா இல்லாத ஒரு அன்பு இன்னைக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு அன்போடு பாசத்தோடு என் தம்பி பிள்ளை ஆச்சு, ஒரு குழந்தை ஆச்சு, தாய் தந்தை இல்லாம இருக்கிறானு குழந்தை பார்க்கலாம் தான் வந்தானே. இவ்வளவு நாளா இல்லாத பங்காளி பிள்ளை மேல ஒரு பாசம் வந்துடுது. வந்த எதுக்கு வந்த? இந்த பிள்ளைக்கு என்ன கொண்டாந்த? இல்ல உனக்கு பண்டு பலகாரம் தான் வாங்கிடலான்னு பார்த்தேன். நீயா? என்ன பண்றது? என்ன பண்றது? நேரம் அது போல என்ன பண்றது? சரி, நான் வந்தது என்னன்னு சொல்லவா வானவா? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக எனக்கு தேவை வந்த சொல்லு. ஏன்னா உன் தந்தை மாறுகிறாங்க பார், அவங்களுக்கும் உனக்கு ஒரு பகையாளி. அந்த பகையாளியால உனக்கு என்ன வேணும்? பகையாளிக்கும் எனக்கு ரொம்ப விரோதம் ஏற்பட்டு போச்சு. உனக்கு பகையாளி ஏற்பட்டாங்க. ஆமா, அந்த பகையாளி வெற்றி பெறணும். நேற்று யுத்தத்துக்கு கை தட்டணும்பா, தண்ணி வருதா புரியுதா? அந்த யுத்தம் ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல நாள் பார்க்கணும். நல்ல நாள் எனக்கு ஜெயம் வரணும். ஆமா, அதுக்கு ஒருவனை பலி கொடுக்கணும். யாரும் போய் பாத்தியா? அதெல்லாம் முடிச்சு போச்சா? யுத்தத்திலே வெற்றி பெறணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? அதெல்லாம் கேட்டுப்பா. கேட்டியா? அதுக்கு என்ன யாரு என்ன சொன்னது? ஜாதக்காரர் என்ன சொன்னாரு? ஜாதக்காரர் பொதுவா ஒரு நாணை கொண்டாந்து பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அவனை வெட்டணும். ஆமா, அவன் ரத்தத்தை எடுத்து யுத்தகால பூமியில தெளிக்கணும். தெளிச்சா எனக்கு ஜெயம் வரும். சொல்லுதல் யாவருக்கும் எளிய முறையில சொல்லணும். சிலருக்கு போய் கேட்கணும், நீ வெற்றி பெறணும், உன் நாட்டு ஆளணும் அப்படின்னா ஒரு தேவதைக்கு பலி கொடுக்கணும். அந்த பலி மிருக பலியா, பட்சி பலியா, சர்ப்ப பலியா, மனித பலியா, எந்த பலி கொடுத்தா வெற்றி வரணும்னு சொன்னார் ஜாதகம். நரம் மனிதனாச்சா? மனிதனா? மனிதன். சரி, கொடுக்கறதானே வந்துக்கிறேன். அப்படியா? ஆமா, அதுக்கு தானே வந்துக்கிறேன். நாங்க உன் நாட்டுல இல்ல கொடுக்கணும். நாகலோகையா வந்த இல்ல, அதுக்கு உண்டான ஆளு எங்க இங்கதான் சொன்னாங்க. என்ன ஒழுங்கிற சொன்னாங்க? அதுக்கு உண்டான ஆளு இங்கதான் சொன்னாங்க. அதற்குண்டான ஆளுன்னா அந்த மனிதன் எந்த முறையில் இருக்கணும் சொல்றம்பா. எப்படி இருக்கணும் தெரியுமா? அவனை பலி கொடுக்க ஏண்டா கொஞ்சம் உசாராவா ஒருத்தனை பலி கொடுக்கணும்டா சொல்லு கேட்கிறேன். இல்ல சொல்றான், டைம் ஆகுது. அப்படிப்பட்ட பிள்ளை எப்படி இருக்கணும் இதெல்லாம் சொல்லலையா? சொன்னாங்க. சொன்ன சொல்லு.
இத சொல்லாம இருக்கும் சொல்லப்பா நீனும் இப்படி நினைக்கிறாடே போய்டா கீழ வெந்திர போறானே அது வருதா உள்ள பாலி கொடுத்துருவேன் ஏய் அவனை பாடி கோடுங்க சுத்துதல அவனை பாடி கோடுங்க ஒரு நரனை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்ல அது வந்து எங்க நாட்டுல யாரும் இல்ல மத்த நாட்டையும் யாரும் இல்ல எந்த முறையில் இருக்கணும்னு சொன்னாங்க அழகில அழகு 32 லட்சம் ஆமா அழகிலே சிறந்தது 32 அழகு லட்சம் அந்த அழகு புரியாம ஒரு பிள்ளை அவன் ஒருத்தர் இருக்கணும் அது மட்டும் வேற என்ன எதிரோமம் முளைத்தவனும் எதிர்ரோமன்னா சரம் கால் முகமெல்லாம் ரோமம் வச்சிருக்கணும் ஆமா அவங்க எதிர்ரோம் உள்ளவர் மறுமுறை தாய்க்கு தலைமகனா இருக்கணும் தாய்க்கு தலைமகன் ஒரே மகன் ஆமாங்க 3 ஆமா மறுமுறை அது மட்டும் இல்ல அவனுக்கு ஜாதகத்துல ஆமா செவ்வாய் கிரகணம் இருக்கணும் செவ்வாய் கிரகணம் இருக்கணும் ஜாதகத்திலே 8லே கேது செவ்வாய் தோஷம் இருக்கணும் ஆமா அப்படிப்பட்ட பிள்ளை இந்த இடத்துல இருக்கலாம் இந்த நாட்டிலே தாய்க்கு தலைமகன் 32 அழகுள்ளவன் ஆமா தாய்க்கு தலைமகன் எதிரோம் உடைத்தவன் திருமணம் ஆகாதவன் 8லே கேது செவ்வாய் தோஷம் உள்ளவன் உள்நாட்டுல இல்லாம இந்த நாகலோகத்தை நாக கூட்டம் தான் இருக்குது அப்படிப்பட்ட பிள்ளை யாரு யாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அவதாங்க இருக்கிறாரு தாய்க்கு தலைமக எதிரோம முளைத்தவ 8ல கேள்த்தவ முன்னதாமா அவனுக்கு அவன் அப்பா மாதிரியே மேல போகுது பத்தியா பெரியப்பா பெரியப்பாடா அவர் பெரியப்பாங்க தாய்க்கு எதிரோவன் நீதான் 8ல கேது முடிஞ்சுதான் செவ்வாய் தோஷம் மொத்தம் முடிஞ்சாடா அதனால இப்போ எனக்கு பலியா நீ வரணும்டா ஊத்தே வெட்டணும்டா ஆட தேவடியா போய் ஆட தற்கொலை கேட்டு நீ சத்தாதி எதை பிரியாதோ
தந்தை அவன் காட்டிலே ஒரு பெரியப்பா பார்த்து நாடோடியா அட நாடோடி பையா அட திருச்சி பையா அட தேவாலி பையா உன்னை மரியாதை தெரியும் நான் பெரியப்பா நீ என்னென்ன பண்ண அச்சனாபுரத்துல என்னுடைய தந்தைமார்கள் யாரு? தர்மராஜா, பீமராஜா, எங்க அப்பா அர்ஜுனராஜா, சித்தப்பா நவல சகாஜா. வேண்டா உன்னாட்ட ஊர் போறம்போக்கா நான் அருமையா சொன்னாரு பாருங்க. ஊர் போறம்போக்கா நீங்க நான் சொல்லட்டும் அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் புத்தி யார் சொல்லுங்களா? எங்க கூட்டத்திலே ஒரு நாக கூட்டம் மம்மால சேர்ந்து போந்து போயிட்டாங்க. பாம்பு கூட மம்மால போச்சு. பணக்கார சமாச்சாரம் யாரா தெரிஞ்சா கூட ஆமா பணத்தை 2000 ரூபாய் கட்டி போட்டு வச்சுக்க போட்டா சொல்ல மாட்டான். இவன் குடும்பத்துக்காக ஆமா காரி முடிஞ்சிரா. என்னுடைய தந்தை மார்கள் அழைத்து சூதாடு வருத்து 12 வனவாசம் ஒரு அஜாதவாசம் என்ன பண்ணலாம்? காட்டுக்கு ஓட்டினேன் தெரியாதா? அதெல்லாம் மறந்து அதை நற்குணமாய் பேசவத்தாய் நாடோடி உன்னை போல் ஒரு வரலையே. அட துர்க்குணமே அட துர்முகமே நல்ல குணம் இருக்கணும், நல்ல பண்பாடு இருக்கணும், நல்ல பாட்டு இருக்கணும். ஆமா அவன் தான் மனுஷன். இப்ப நானு அட நற்குணமா சொல்ல வந்தாய் நாடோடி உன்னை போல் ஊர் ஒருவர் இல்லை. உன்னை தூக்கி என்ன பலி கொடுத்து நாட்டு ஆனந்திய உனக்கு அறிவுதா? உனக்கு ஒரு பிள்ளைக்கிறான்ல இருக்கட்டும் இருக்கிறான். என்னடா அந்த வயிறு பலி கொடுத்தானா? ஏண்டா பணக்கார பிள்ளையாச்சியா இந்த சொத்துலாம் யாருக்குயா? எனக்கு அப்புறம் என் பிள்ளைதானா? உங்க அப்பன் சாம்பா சொத்தாது ஏன் எங்க பாட்டு பாகம் இல்ல அடவாறு உந்தன தூரம் எரிகுற வாரி உந்தன தூரம் எரிகுற வாரி உந்தன தூரம் எரிகுற
டேய் ஒரு பெரியப்பா போயிட்டு ஆடல நாரினா யாரு? என்னடா போடா டேய்? நாரினா யாரு? நாரினா யாருங்க? விபச்சாரி. விபச்சாரி. புருஷனை விட்டுட்டு ஆமா வவுத்து பழுப்புக்கு ஊர் ஊரா போறா பாரு. ஆமாங்க. வீதியா போற அவதான் நாரி. நாரி. நாரி படையோட தவடியில் அறிவுறேன். இவன் விபச்சாரி பிறந்தவன். ஐயோ பெரியப்பா ஒரு மரியாதைக்குதா பாரியா? நீ பெரியப்பா ஒரு தம்பி பிள்ளைய பலி கொடுன்னு சொல்லுவாடா. இப்பா பலி கொடுன்னு சொல்றேன்னா ஏன் சொல்றான்? உனக்கு யாரு இருக்கிறாங்க? ஏன் அடிக்கலாம் அனாதிக்கிறா? வாடகை அடிக்காதீங்க. ஏய் நாகலோகத்துக்கே ராணிடா எங்க அம்மா. டே நாடோடி பையா, உன்னாட்ட பங்காளி சொத்துக்கு ஆசைப்படல. தாயாய் சொத்து சாப்பிட காரி முடிக்கணும். சூதா இல்ல. டேய் நீ ஒரு அரசகுமார் தானே, ஒரு ராஜா தானே. சூதாரம் யாரு நாட்டுல? சோம்பேறி யாரு? வீட்டுக்கு அடங்காதவன், தாய் தந்தை சோறு போடாதவன், மனைவித்து வாழாதவன், அனந்தம்பி துரோகம் பண்றவன், ஊர் சொத்தை மோசம் பண்றவன், அவன் தான் சூதாடுவான். நீ அதை சேர்ந்தா நீ இப்ப நான் சூதானா? நான் பாத்து அண்ணான்றேன். நான் ரெண்டாம் கட்டம். ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நாரின் விபச்சாரி தாசி போறத கம்னாட்டா நீ போட. செவடங்கால சம்பவம் நான் கேட்குமா? அதை போல நான் இப்ப இருக்கிறேன். ஏன் நீ என்னதான் சொன்னாலும் என் காதல விழ போறது. அப்பன்னா எனக்கு என்ன தேவை? எனக்கு இந்த நாடு. நீ சாவணும், நீ சாவணும், நான் வாழணும். வாழணும். நீ சாவணும், அவர் வாழணும். வாடா ஏன் உன் பிள்ளைக்கு அவன் கொண்டு போய் பலி கொடுத்தானே, உன் தம்பி பிள்ளை பலி கொடுத்தானே. நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா என் மனைவிக்கு உன் மனைவிக்கு எனக்கு ஒரே ஒரு மனைவி பானுமதி. எத்தனை பொண்டாட்டியா? டேய் ஒப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டிட்டா? ஏண்டா எங்க வர போறாரா? தப்பா இல்ல, நீங்க சொல்லுமா? ஒரே ஒரு மனைவி பானுமதி. ஒரு ராசி ஒண்ணுக்குது. யார் யாருக்கு என்ன நடக்குமோ அப்படிதான் நடக்கும். எங்க அம்மாவுக்கு என்னுடைய தந்தை ஏன்னா உங்க கதையை நானே சொன்னா காரி மூஞ்சி கொண்டாடே உருளாடே காரி மூஞ்சி போடுறாங்க. தம்பி பிள்ளைன்னு வந்துக்கிறேன். தம்பி பிள்ளை பார்த்ததோடு சத்யாதி என் மனதுல என்ன பிள்ளை கொஞ்சமாவும் இப்போ நீ எனக்கு பலி வரத்தா சொல்லிட்டேன்னா நான் உன்னை என்ன செய்வது தெரியுமா? என்ன பண்ண போற? இருந்துடா வைப்பேன்.
படைக்கு வரணும்னு சொல்லிட்டேனா அப்படி வந்துட்டால் என் படைக்கு உன்னை தலைவனா நேசிப்பேன். உன்னுடைய படைக்கு நான் தலைவன். தலைவன், பெரிய தலைவன் அப்படி தலைவனா கொண்டு போய் பலி கொடுத்து உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? யாருக்கு என்ன பண்ணுவேன்? விருந்துக்கோ மருந்துக்கோ இறையாக உண்டேலை. உன்னை ஒரு வெட்டி உடைய உடல காக்கைக்கும் கழுக்குக்கும் விருந்துக்கும் பருந்துக்கும் இறையா உண்ணும். பச்சை கூட்ட காக்கை கழுகு பருந்து அதுக்கு மொத்தம் கொத்தி 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 சாப்பிடணும். உன்னை குத்தி 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 துண்ணுமா? என்னண்டா என் உடல விருந்தா போட போறேன். அது எப்ப தெரியுமா? நாளைய தினம் அமாவாசை 9 நாழிகை அன்று இரவு காளிகாதேவி முன்னால உன்னை வெட்டணும். குழந்தை பெரியப்பான்னு கொஞ்சம் மரியாதை வெயிடா. அந்த பெரியப்பா பெருந்தன் உன்னாண்டு இல்லடா. யார் என்னாண்டியா? வெள்ளகா புத்தியே இருக்குதுடா. என்னையா படுத்த அறிவத்த பெரிய தந்தை சொல்றது இப்போ உன் அம்மானோல் சூதாடு நகர் பறித்தாய் நெறியான எந்த தாய் யாரு பெரிய தாயா நெறியான எந்த தாயை நாடு நதிக்கு துயில் உருங்கி அந்த பிரபுராஜை என்ன செய்தாய்? சிறுத்தாய் என்று தந்தையை பிடித்து கூந்தலை பிடித்து இழுத்து வந்து உன் அத்திராபுரம் நாடுகிறே பாட சொன்னா அப்படி சிகையை பிடித்து இழுத்து வந்து ராஜசபையிலே துயில் உருந்தீர் அல்லவா? உனக்கு கோபம் பெரிய தாயார நான் கீழே விழுந்தனா சிரிச்சால் அப்பலாம் தெரியும் உனக்கு. ஏண்டா என்ன தப்பு? ஒரு கண்ணு தெரியவன் கீழே விட்டா என்ன பண்ணும்? தூங்கி ஒண்ணுமா இல்லையா? அத போல காதி முடிக்கணும். உங்க அப்படிதான் கண் தெரியும். உனக்கு கண் தெரியும் போச்சு கூட அப்படி துயில் வந்து 12 மாதம் போராட மாதம் கழித்து வந்தா நாடு கொடுப்பதாக சொன்ன அல்லவா? ஆமா. அப்படி கழித்து மீண்டு வந்து உன் இடத்துல யாரு என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க சொல்ற? நாடு கேட்டாங்களே. ஆமா. யாரு யாரு? அந்த அருவாத்து தேவரிட்ட அங்க குளிர்ந்து உன்னிடம் வந்து வாசி தேவர் மைந்த யாரு பகவான் நாடு கேட்டாரு. யாரு அந்த கண்ணை இடம் கேட்டேன்னு சொல்லியா? வந்து நாடு கேட்டாரு. கொடுத்தியா? கொடுக்கல. அத்த பாகத்தை கேட்டாரோ
காளிங்க சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் ஒரு மடுவில் இருந்தான். அந்த மடுவில் ஆடு மாடு வந்து தண்ணி குடிக்கும், ஜலமல்லம். ஜலம் உண்ணும் நேரத்தில் அந்த ஆடு மாடுகளுடைய பாதத்தை கவி அதை புசிப்பது காளிங்க ஒரு ராட்சசன். அவர் அரக்க. சரி, அந்த ஆடு மாடுகள் ஆதி மூலம் என்று கூப்பிடும் நேரத்தில் பகவான் சென்று அந்த காளிங்கனை மடித்து, அதனால காளிங்கனை மடித்தவர் வந்து ஒரு பட்ட பேர் என் மாமாவுக்கு. யாரு? காளிங்கதேவர். அந்த அர்த்த ராஜத்தை கேட்கவோ அப்ப என்ன கேட்டான்? நாடு கொடுக்க மாட்டேன், யுத்தத்துக்கு வருதாக கை தட்டிய. இப்ப நானா ஏன் என்ன கூப்பிட வந்த? ஏன்னா உன்னால எனக்கு ஜெயம் வந்தாலும் நான் வந்துக்கிறேன். அந்த கர்த்தான நாடு கேட்க கரை தொட்டு தூணு தொட்டி கர்த்தன் உன் கை மேல என் கைய போட மாட்டேன்னு சொன்னா இப்ப உன் கை எது? கைடா பகவான் கையில என் கை போட மாட்டேன் அப்படி சொன்னியா? ஆமாடா. என்னக்குது உன் கையில? ஏண்டா என் சாதாரண காரமாடாடு வாங்கி தூண்டுற காரம் மோசக்கார காரண்டா பாவி. கண்ணா உன் கரை மீது கரம் போட மாட்டேன். வேண்டுமானால் அமரும் சிம்மாசனத்திலே நான் சாரு ஸ்தம்பம் இருக்குது, அந்த ஸ்தம்பத்துங்க உன் கையை விடு. கரத்திற்கு வாராயுத தட்டன்னு சொன்னியா இல்லையா? ஆமா, எனக்கு தெரியாதா? சரி, எப்படியோ தெரிஞ்சு யாரோட கர்த்தான தூணு கேட்க கரை தொண்டு தூணு கட்டி தண்டை கை தண்டது உண்மைதானா? நான் ஒட்டார சிம்மாசனத்திலே கலந்து விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இந்த பத்து பகவான் இடத்துல நாடு கொடுக்குமான கை தட்டினேன். இந்த பர்க்குணம் பிள்ளை இடத்துல யுத்தத்திற்கு ஜெயம் பெறணும்னு என்ன நேடி வந்த. நாடி வந்து நானே வரலப்பா. நானே வரலையா? ஆடா பாதகம் ஆகுது, சாதகம் ஆகுது, சாதகம் ஆகுது, சாதகம் ஆகுது. பாதகம் செய்யிட்டு நீ, ஆனா ஜாதகம் பார்த்து வந்துக்கிற உனக்கு புத்திக்கிறடா. வாழ போறேன் நான். இதெல்லாம் நான் யாச்சு வந்த தெரியுமா மாற முடியல. நானா வரல பாக்க வந்த. நானா வரல, பெரியவளாங்கிறாங்க குரு பெரியோர். என்ன குரு பெரியோர் சொல்ல வார்த்தை கேட்டு உன்னால நான் வந்துட்டேன்டா குழந்தை. துரியோதனா
ஏன் எங்க நாட்டை கைப்பற்றி ஆள ஆசைப்படுறேன், என்னை கொன்று பலி கூட ஆசைப்படுறேன். எங்க பெரிய தாயார அவமானப்படுத்தினேன். என் தாயாரை படுத்துறேன்னா உன் மனைவி யாரு? அது என் பெரிய தாயார் தானே. ஆமா, உன் மனைவி அவமானப்படுத்துறேன்னா என் மனைவி யானை கை வைக்க முடியுமா? அன்று பகையது இன்று இல்லையோ, அன்று சொல்லோ அன்னைக்கு அவரோட செய்திய அந்த பகை எனக்கு இல்லையா உலகத்துல கூடுவாங்க. பசு பகை, பசு பகை, கன்று உறவு, கன்று உறவு, அது என்ன பாகம்? என்னங்க 4 பேர் அண்ணன் இருப்பாங்க, பங்க மகள் சண்டை வந்துடும், வந்துடும் குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அதுக்குதான் தெரியும், குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தாய் தகப்பன் பெரியப்பா வீட்டுக்கு போகுது, பெரியப்பா வீட்டுக்கு போவாது, சித்தப்பா வீட்டுக்கு போகுது, போவாது, மாமா வீட்டுக்கு போகுது, ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. வகையா இருக்குது அங்க போவாதப்பா சொல்லுவாங்க. என்னதான் சொன்னாலும் ஆமா அந்த குழந்தை போதா செய்யும். போகாது இருக்காதுங்க. பாசமானதுகளுக்கும் போவோங்க. நம்ம மாமா வீடு, நம்ம பெரியப்பா வீடு, நம்ம சித்தப்பா வீடு, நம்ம போனாமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்னதான் சண்டை சத்து இருந்தாலும் அதை மறந்துடுவாங்க. நம்ம குழந்தையாச்சேன்னு மன்னிப்பு ஒரு மனித தன்மை. அத போல நான் ஒரு குழந்தை தானே இவனுக்கு, நானும் ஒரு பிள்ளை தானே, என்ன பலி கொடுக்கலாமா? கருதி எங்க கூப்பிடுறாரு பாருங்க. அதான் பசு பகை கன்று உறவான். உறவு அப்ப உறவாட வந்தாட கம்னாக்கு போய் பக்கமா அரவாவோட பேசி ரகுபாயிட்டாங்க. ஏன்னா கோவக்காரன் அவனு சொல்லிக்கிறாங்க. ஆனா இவர் சொல்லு சொன்னா என்ன பண்ண பாரு ஒண்ணு பலி. ஆமா பலி கொடுக்க பள்ளி கொடுத்து இந்த நாட்டால உன் மன சம்மதமா? மன தாங்கம்மா, சந்தோஷமா இருக்கு. வருங்காலம் பிள்ளைகள் கையில் ஆமா என்ன சொத்துக்குதோ 4 பிள்ளை இருந்தா பவுண்டு குத்துட்டு அப்பா எனக்கு ஒரு சாப்பாடு போடுங்கடா, நீ எதனா பண்ணுங்கடா அப்படின்னு ஒதுக்குறதான் பெரியவுடைய பழக்கம். ஆமாங்க. ஆனா என்ன பலி கொடுத்து இந்த நாட்டு ஆளுன்றானே, இவன் மனசு தரமா எப்பேற்பட்ட மனசு பாருங்க. குழந்தை நீ சொல்றிய இப்போ ஏன்னா வீட்டுக்கு ஏதோ வாங்க பேசுறோம். பலி கொடுத்து நான் வந்துக்கிறேன். வாதி பேசாத, என் மரியாதை போட. குழந்தை ஏன்னா ஒரு சின்ன குழந்தை உனக்கு திருமணம் கூட ஆகல, உன்னை இட்டு மாதிரி பலி கொடுக்கணுமே அப்படின்னு எனக்கும் மனசு வரடா குழந்தை. அப்படி யார் சொன்னது? யார் சொல்ல தெரியுமா?
தெரியாதா? யார் சொல்ல அனுப்பிச்சது? கால சகாதவன் ஜால செய்யப்படு, கால சகாதவன் ஜால செய்யப்படு. அந்த சகாதேவன் சாஸ்திரத்துல பார்த்து உன்னை சொல்ல, ஏன்னா ஒரு விஷயம் உன் ஜாதகத்துல 8லே கேதுச்சாவா இருக்கிற விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது. சொல்லு உனக்கு என் தலைமாவை வதிப்பான். என் குழந்தை தானே ஏண்டா கோழி மிதிச்சு அது போல கதையா நான் என்ன புள்ளதானே எட்டி என் தலைமாவை வதிப்பான். ஆனா வந்துருக்கேன் எனக்கு பலி வரும். என்ன பண்ணுவேன்? நாடு உண்டே தேடி வருகிறேன். ஒரு விஷயம் தெரியாது நினைக்கிறேன். ஜாதகத்துல என்ன தெரியுமா? ஒருவன் தலை வச்சு பிரம்மன் தான் எழுதுவான். உன் தலையில அப்படி எழுதுகிறாங்க. ஒவ்வொரு விதி தாம் தாம் செய்த வினையை தானே அனுபவிப்பார். பூந்தா மறுபடிய பொன்வழியை வேந்த இன செய்வே. ஊரெல்லாம் வெறுத்தாலே விடுமா விதிவாசனும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதி எப்படி சொல்ல முடியாது. அப்ப என் விதியை எழுதுறது யாரு? பிரம்மதேவ எழுதின விருப்பாகும். என்ன இப்ப நானே உன்னை பலி கூப்பிடணும்னு வச்சுக்கோ. நீ வந்து நாளை அமாவது என்று 20 உறுதி. நீ சாவது உண்மைதாண்டா. அப்படியே ஒரு வேலை நீ வந்து என்னை அழைக்காமல் இருந்தாலும் நீ 20 உறுதி நாளைதான். எனக்கு இறப்பு என்பது இருக்குது நிச்சயம். அதனால இப்ப நீ என்ன பண்ண போற? ஏய் காலசாலா சொன்னாச்சு. காலசாலா சொன்னதான
தேதி செவ்வாய் இருப்பதால் அமாவாசை என்று நான் இறக்க வேண்டும் என்று சொன்னாரா? உண்மைதான்ப்பா குழந்தை. அந்த நெறியான சகாதேவர் நூலை பார்த்து சொன்னதாலே அந்த அறிவாட்டு தேவரிட அங்க பழுதில்லையானால் அரவான கடவுளுக்கு சாத்திரம் பார்த்து இந்த அண்ணன் பிள்ளை அழகுள்ளவன் தாய்க்கு தலைமகன் எதிராலும் உள்ளவன் அங்கலட்சுமி அரவன் தான் பலியிட்டால் உன் படைகள் செழிக்கும் என்று அவர் சொன்னதால் அவனை நம்பத்தால் உனக்கு ஆளக்கூடிய பேரரசன் தடையாக வைத்தவர் பனகாமுடி சேகரர் என் பாதத்தை பிடித்து மகனே உயிர்ப்பிச்ச தாடாதென்றே என் பாதம் பிடித்ததாலே எனக்கு அந்த மதில் பங்கம் இல்லாமல் ஒரு ரட்டனை குறைவில்லாமல் நான் உயிரோடு இருந்தால் ஒரு அம்மா கண்ணபுரான் திருவடி சாட்சியாக என் அங்கத்தில் போய்தில்லையானால் நாளை இரவு 9 நாளிகைக்கு அரவான கண்டு வணங்காத முடிதெடுத்த வல்லல் சக்கரேஸ்வரர் தாங்கள் வணங்கி இந்த சிறு பிள்ளை என்று பாராமல் உன் கரத்தால் என் பாதத்தை தொட்டு உயிர் பிச்சை தாடா கமனே என்று கேட்டாய் அல்லவா? சரி, அப்படியே ஒரு வேளை உனக்கு வராமல் போனாலும் நான் இறப்பது விதி இருக்கிறது என்று சிறிய தந்தையே ஜாதகத்தை பார்த்து சொன்னார் என்றால் தவிர்க்கலாகுமா? வருகிறேன். ஆனால் ஒன்று, நீ சொல்றது சரியா கரெக்ட் சொல்லு. ராஜா நிமிந்து பார்க்க முடியுமா? அப்பா என்ன சொல்றேன்? ராஜா நிமிந்து பார்க்க முடியுமாடா? என்ன சொல்ல? நீ சரியா கேட்கற சொல்லு. எப்போது நாளை இரவு 9 நாளிகைக்கு என்னை பலிக்கு வரேன்னு உரைக்கிறாயோ, நான் இதுவரையிலும் நாளை இரவு 9 நாளிகை வரையிலும் என்னை யாரும் உயிர் பிச்சை கொடி என்று கேட்காமல் இருக்கணும், பலிக்கு வா என்று அழைக்காமல் இருக்கணும். சரி, என் கிரகத்திலே பின்ன ஏற்படாமல் இருக்கணும். அப்படி பரிசுத்தமா என் உடல் இருந்தால் 8:45 வீச நாழிகை பரியந்தும் என்னை யாரும் உயிர் பிச்சை கேட்காமல் இருந்தால் கண்டிப்பாக 9வது நாழிகைக்கு வந்திடு.
முதலில் பின்ன நேராமல் இருந்தால் கண்டிப்பா காளிகா தேவிக்கு உன் நாட்டை அடைவேன். பலிக்கு தவற மாட்டேன். ஏன்னா இப்படி சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேனா? ஏய், சாட்சி வச்சு சத்தியம் வச்சு சொல்லு. சத்தியம் பண்ணி எனக்கு என்னமா நம்பிக்கை இல்லை மகாராஜா. ஏய், இந்த உலகத்தை யாருமே நம்ப மாட்டேன். அதுதான் பலிக்கு வர சொல்லிட்டாரு. அப்ப நான் என் சத்தியம் மாமா ஒருத்தரா தவிர யாரையும் நம்ப மாட்டோம். அதனால சாட்சி வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நாளைய தினம் அமாவாசை அன்று இரவு 9 நாழிகைக்கு உனக்கு பலிக்கு வரம்பா. சத்தியமே துணையும் சத்தியமே துணையும் சத்தியமே துணையும் சத்தியமே துணையும் அப்பா சத்தியம் என்னுமே ஜெயிக்கும். தர்மம் என்னைக்குமே ஜெயிக்கும். இருக்கட்டும். தர்மத்தின் வாழ்வதனை சூது கொள்ளும். ஆனா பின்ன தர்மமே வெல்லும். நீ நல்லது செய்தா உனக்கு நல்லது கிடைக்கும். டேய், நான் நல்லது செய்வதா இப்ப நீ சாக போற, நான் வாழ போறேன். இது தெரியாம ஆண்டா தெரியும். சத்தியமே இரவு 9 நாழிகைக்கு என் உடலிலே இன்னும் ஏற்படாமல் என்னுடைய உயிர் பற்றி யாரும் கேட்காமல் என் உடல் பரிசுத்தமா இருந்தால் நாளை இரவு 9 நாளைக்கு ஆகாய வாணி உமாதேவ சாட்சியா என்னுடைய மாமா கண்ணபிரத்து சாட்சியா சத்தியமா பலிக்கு நடந்த சொல்றா சத்தியம் பண்ணியா வாங்கி பசங்களா தூங்குடா. அதுதான் சத்தியம் பண்ணிட்டாரு. அப்புறம் நான் நடிப்புல வேற கில்லு. ஏய், தூங்குடா. தமிழ் பசங்க எவனா உணர்த்தான் ராஜா டேய் கேட்குறீங்க? ராஜா உக்காடுனா இடம் மதிப்புதா பையா. ஏது ஏது மகாராஜா. டேய் திமுறை ஏறி போயிட்டாங்க பசங்களுக்கு. பங்காரு இருக்கிறாரு. ஆமா, எப்படியாவது ஓசி போடுறான். யோசிச்சோம். வாங்க அப்பா நீ சொன்னது ஒண்ணுதானா? ஏன்னா குழந்தை பருவம் உனக்கு விளையாட்டு பருவம். ஆமா, விளையாட்டா என்ன சொல்ற போறடா. ஏன்னா நாளைக்கு அமாவாசை. சொல் தவற மாட்டேன் அப்பா. பூஜைக்குண்டான பொருளா வச்சுக்கணும். காளிகா தேவி முன்னாடி அருவா வாழை கொண்டு வந்து வச்சிருப்பேன். நீ வந்த உடனே ஒரு வெட்டு ஆகட்டும். அந்த உதிரத்தை அப்படியே தெரிக்கணும். உன் எண்ணம் போலே நடத்து போயிட்டா ஏ குழந்தை, ஏ நைனா, நீ சாக போறியாடா? நான் சாகணும் தானே மனுஷன் நினைக்கிறேன். சொல்றீங்களா? நம்பரா? சரி போட்டப்பா குழந்தா. ஏய் மறந்துட போறா. கண்டிப்பா வர்றேன். உறங்கிட போறடா. ஏய் வந்துடுறா. இரவு 9 நாளைக்கு வந்துடுறா. நான் ரெடியா இருக்கடா. கண்ணா, கார்மேக அண்ணா, கமலக்கண்ணா, இது என்ன அநியாயம்? அத்தனாபுரத்து வேந்தன் வந்து என் பாதத்திலே பணிந்து உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கேட்டுவிட்டால் வருவதாக வாக்களித்து விட்டேன். இந்த வார்த்தை என் தாயாரிடம் உரைத்தால் மனம் தாங்குவாரா? சரி, சொல்லாமல் போனால் பாடசாலை சென்ற மகன் வீடு வர என்று தாயார் எதிர்பார்த்திருப்பார். சீக்கிரம் சென்று தாயார் இடத்திலே இந்த வார்த்தை உரைத்து அஸ்தினாபுரம் போகலாம். போய் வருகிறேன். சீக்கிரம் அம்மா சொல்றாங்க. சரிங்க.
ஆதித்திரி சவரி மந்தைக்குள்ள பெண்மாதி ஆதித்திரிதா விளக்கமாக சொல்ல வேண்டுமா? இது என்ன இடம் என்பது தெரிகிறதா? தெரியாதுமா. நாகலோகம். நாகலோகம். நாகலோகம் சேரக்குடி நாகராயருக்கு மகளாக பிறந்து கன்னிப்பருவம் நீங்கி ஆமா மங்கை பருவம் அடைந்த பாண்டவர் எடுப்பிறந்தவரை மணந்து ஆமாம் சுகபாவத்தோடு வாழ்ந்தேன் சில காலம். சுகபோகத்தோடு வாழ்ந்து வந்தீங்க. அப்படி அந்த தாயாதி குடுமையாளி கானகம் அடைந்தார். கானகம் அடைந்தார். எனக்கோ ஒரே ஒரு பிள்ளையப்பா. ஒரு பிள்ளை. ஆமா. அந்த பிள்ளையை கண்போல் பாதுகாத்து பலவிதமான கல்விகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து திறமை உள்ள பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பெயர்? நல்லறவான பெயர் சூட்டி சீரும் சிறப்புமோடு வளர்த்து வச்சிருக்கேன். நல்லறவப்பாளன். காலையிலே பாடசாலைக்கு அனுப்பினேன் பிள்ளையை. ஆமா. அந்த பொழுது சாய்ந்தது என் பிள்ளை பாத்தியாப்பா? இல்லம்மா, எனக்கு நம்ம தெரியும். அப்படியா? பார்க்கல. பிள்ளையாரு கேட்டு பார்க்கலாமா? இது என்ன விதி? என்ன விதிமா? அம்மா கண்டீர்கள் கண்டீர்கள் கண்மணியை கண்டீர்கள்
மன்னவருக்கு பகையாளி வரக்கூடிய எதிராளி வெல்ல வேண்டும் என்று அவர் நாட்டிற்குரிய காளிகா தேவிக்கு தாய்க்கு தலைமகன் எதிரோ உள்ளவன் 32 அங்கலட்சம் முடிய ஒரு பாலனை பறிகொடுத்தார். ஜெயம் கிடைக்கும் என்று என்னை தேடி வந்தார். பரமேஸ்வரி செல்வரத்து என்று சொல்லக்கூடிய ஐயா பரமேஸ்வரி சொல்லக்கூடிய அம்மையர் இருவர் ஒருங்கிணைந்து முதல் நாள் நாடகத்தில் இருந்து இன்றைய தினம் 13ஆம் நாள் நாடகம் 113 ரூபாய் 113 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். ஸ்ரீ மாரியம்மன் தெருக்கூத்து நாடக மன்றத்தை பாராட்டி எல்லாம் அல்ல திரௌபதி அம்மன் அவர்களை பெற்று இருவரோ நன்மையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தந்தைமார்கள் அனைவரும் அண்ணன் சவகாசம் வேண்டாம் என்று தடுத்து நிற்கிறார்கள். அந்த நேரத்திலேயே என் அண்ணன் கண்ணனை நினைத்து எது வேண்டுமானாலும் கேட்டு என்பவரை கேட்டு செய்கிறார். அப்ப அப்பேற்பட்ட நீ அவன் வந்து கேட்ட பொழுது உன் மாமனை நினைத்து ஒரு வார்த்தை கேட்டு பதில் சொல்லியிருக்க இந்த பூமியில பிறந்த நேரமோ எட்டிலே கேட்கமோ எனக்கு இருப்பதால் இந்த காளிகாதேவிக்கு பலியாக போக வேண்டும் என்று விதி இருக்கிறதோ. அப்படி விதி இருந்தாலும் அந்த பிரம்மதேவன் விதிபடி என்னுடைய சிறிய தந்தைக்குரிய சகாதேவன் அவரே என் ஜாதகத்தை பார்த்து
எட்டிலே கேதி செவ்வாய் அரவானுக்கு இருக்கிறது. அவனை கொண்டு பலி கொடுத்தால் உனக்கு வெற்றி தரும் என்று என் சிறிய தந்தை சொல்லு. அதை பார்த்து பெரிய தந்தை வந்து வணங்காத முடி சேகரர் என் பாதத்தில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டான். நான் வருவதா சொன்னேன் அம்மா.